தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேனி மாவட்டம் குச்சனூரில் சுயம்புவாக தோன்றிய சனீஸ்வரர் கோயில் உள்ளது. 2003 வரை கோயில் பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அதன்பின் குற்றச்சாட்டுகளை கூறி அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எடுத்தது. இதை எதிர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் அறங்காவலர்கள் வழக்கு தொடர்ந்தனர். கோயில் நிர்வாகத்தை பரம்பரை அறங்காவலர்களிடம் ஒப்படைக்க கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் தீர்ப்பை எதிர்த்து இந்து அறநிலையத்துறை முறையீடு செய்துள்ளது. பரம்பரை அறங்காவலர்கள் கோயிலுக்கு சென்று பொறுப்பேற்க உள்ளதாக அரசிடம் மனு கொடுத்தனர். ஆனால் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கின்றனர் அறநிலையத்துறை அதிகாரிகள். ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளோம். கலெக்டரிடம் விவரங்களை தெரிவித்துள்ளோம். கோயில் இப்போதும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என தெரிவித்தனர். இதனால் அறங்காவலர்கள் அறநிலையத்துறை இடையே மோதல் உண்டாகியுள்ளது. அருள்மிகு குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர சுவாமி திருக்கோயில் நீதிமன்ற உத்தரவுப்படி, மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவு, இந்த கோயில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பரம்பரை அறங்காவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் வெளியேற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பாணையை கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு நீதிபதி ஸ்ரீமதி அம்மா அவர்கள் அந்த நீதிமன்ற உத்தரவு கிடைத்து 4 வாரங்களுக்குள் இந்த கோயிலுடைய பொறுப்பை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அந்த உத்தரவுக்கு தடை கேட்டு போனாங்க, அது கொடுக்கல. அந்த மனு வச்சிருக்க வழியா அது விசாரிக்கிற மாதிரி இடைக்கால உறுத்தாணை கொடுக்கல. ஒரு கோயில்ல அறங்காவலர் இல்லாத சமயத்துல ஒரு செயல் அலுவலர் நியமனம் பண்ணா அவர்களுடைய காலம் 5 ஆண்டுகள் தான். 5 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு கோயில்ல நிர்வாகத்துல குழப்பம் இருக்குன்னு சொன்னா அதை சரி செஞ்சு விட்டு வெளில போயிடணும். ஆனா இவங்க ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சாங்க மாதிரி, எப்படி ஒரு கோயில மற்றவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நான் அறநிலையத்துறை சட்டத்தை மதிங்கன்னு தான் சொல்றேன். அவங்க சொன்ன சட்டத்தின்படி 4 வாரங்களுக்குள்ள ஒப்படைக்கணும் அந்த பொறுப்பை. அது ஒப்படைக்கல. அந்த ஒப்படைக்க செய்வார்கள் என்ற வேண்டுதலை நான் சாமிகிட்ட சொல்ல வந்திருக்கேன்.